ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பிரண்டை சட்னி எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் தோட்டத்திலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிரண்டையை பொரிச்சிக்கலாம். நீங்கள் என்றைக்கு சட்னி ஆடணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நாளே பொரித்து வச்சுருங்க. ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நாளே பொரித்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ரொம்ப முத்தின தலையெல்லாம் பொரிக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக தலைஞ்சிருக்கும்ல அந்த தலையை மட்டும்தான் பொரிக்கணும். அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். நல்ல புது இலையாக இருக்கு இல்லையா, புதுசாக வந்திருக்கிறது மட்டும் இது பண்ணுங்கள். இந்த செடி வீட்டில் வச்சுக்கிறது பெரிய பராமரிப்புலாம் எதுவும் தேவையில்லை. ஏதாவது குச்சியோ இல்லை ஏதாவது கம்பு மாதிரி நட்டு அதுக்கு பக்கத்தில் இதை நட்டு வச்சிங்க அப்படின்னா தானாகவே முளைச்சி ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் பிரான்ச்சஸ் எல்லாம் அதிகமாக வர்றப்ப அது கூட கயிறு வச்சு கட்டி விட்டுருங்க. அந்த கம்போடையோ இல்லை குச்சியோடையோ வச்சு கட்டி விட்டிங்கன்னா தானாகவே வந்துடும். அடுத்து பொரிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அதில் இந்த ஓரத்தில் 4 சைடு இப்படி 4 இது மாதிரி இருக்கும், ஸ்கொயர் ஷேப் மாதிரி தான் இருக்கும் சுற்றியும். அதை நீங்கள் 4 பக்கம் இருக்கிற தோலை இப்படி உரிச்சிங்க அப்படின்னா நார் மாதிரி வந்துடும். அது வந்தது எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பிரண்டை கிடச்சிரும். இது கூடயே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. ஒரு வடசட்டி எடுத்துகிட்டு அதில் 6லேருந்து 7 வரமிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 15 ஆட்டம் மிளகு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் போட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அது இன்னொரு இடத்துல கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே வானலியில் நம்ம ஒடிச்சு வச்ச பிரண்டையை போட்டு விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி அதை நல்லா வதக்குங்க. ஏன் விளக்கெண்ணெய் ஊற்றி வதக்குறோம் அப்படின்னா நாக்கு மக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அந்த ஒரு மாதிரி தன்மை இருக்குது. அதை போகிறதுக்கோசரம் தான் நம்ம விளக்கெண்ணெயில் போட்டு வணக்குறோம். ஃபஸ்ட்டு நல்லா க்ரீனாக இருந்தது, இப்போ நல்லா பேல் கலரில் மாறி இருக்கு பாருங்கள், பேல் க்ரீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதே வானலிலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி எடுத்து போட்டு அதை நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 3 இல்லை 4 தக்காளி கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு 3/4 பாதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 6-7 பல் பூண்டு போட்டு அதையும் வணக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது எல்லாம் போட்டு வணக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம செக்கில் வச்சு அரைச்சோம் அப்படின்னா சூப்பரான பிரண்டை சட்னி நமக்கு கிடச்சிரும். இது செக்கில் அரைக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளாவது. செக்கில் அரைச்சிங்கன்னா இருக்கிற டேஸ்ட்டு மிக்சியில் அரைக்கிறப்ப கிடைக்காது. செக்கில் அரைக்கும்போது அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் கெட்டும் போகாது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரி நல்ல மைய அரைச்சி நல்லா இந்த மாதிரி சட்னியை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இது தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் தாளிப்பு கரண்டியில் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறமா 2 கருவேப்பிலை கொத்து போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நல்லா சுட சுட சாப்பாடு வச்சு போட்டு நம்ம பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க பசி எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பிரண்டை சட்னி செஞ்சு ஊட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா பசி எடுக்கும், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.